இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12ஆம் திருவசனம் இவ்வாறு கூறுகிறது: பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும். பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும். தனக்கு தீங்கிழைத்த அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும் என்பது அவனுடைய நீதிமொழிகள் வார்த்தை. இது பவுல் சொல்லுவார், 1 கொரிந்தியர் 13 சொல்லுவார், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் சொல்லுவார். இன்றைய வாசகங்களுடைய இன்றைய தியானத்தினுடைய மைய கரு தான். இன்னைக்கு பழிக்கு பழி வேண்டாம், பகைமை உணர்வு வேண்டாம். எனக்கு அதை பண்ணிட்டியா, உன்னை என்ன பண்றேன் என்று நெஞ்சுக்குள்ளேயே கருவிட்டு இருப்பாங்க பாருங்க, அது வேண்டாம். நகைச்சுவையாக ஒன்று சொல்லுவோம். நாங்கள் கிளாஸ் எடுக்க நம்ம கிளாஸ் கிடைச்சி அப்போ சொல்லுவோம். நாங்கள் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, நன்மை வாங்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க, கோயிலில் போகிறாங்க. அப்போ ஒரு சகோதரி குறுக்க கால் நீட்டிட்டு இருக்காங்க. தெரியாமல் கால் அவங்க மேற்பட்டு கொஞ்சம் தவறு ஆயிடுச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, நன்மை வாங்கிட்டு வந்து ஒன்று பேசிக்கிறேன் இரு அப்படின்னு நம்ம போகிறாங்க. சொல்களே, ஆண்டவரை வாங்க போகிறோம். இந்த பழி உணர்வு உள்ளே இருக்கு பாருங்க. நன்மை வாங்கிட்டு வந்து நான் ஒன்று பேசிக்கிறேன் இரு என்றால், ஆண்டவரை வாங்கி என்ன புண்ணியம்? ஆண்டவர் உடல உள்ளத்தில் ஏந்தி என்ன புண்ணியம்? இதைத்தான் இன்றைக்கே சொல்றாரு. எதிரிக்கு நீ தீங்கு செய்யாதே, பகைமைக்கு பகை செய்யாதே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்னு மோச சட்டம் இருக்கு. சரிதான், மோச சட்டத்தை கொடுத்தாரு உங்களுக்கு. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உன் எதிரியையும் அன்பு செய். உனக்கு தீங்கிழைப்பவருக்காக ஜெபம் செய்யணும் சொல்றாரு. என்ன வார்த்தை யோசிச்சு பாருங்க பாப்போம். உனக்கு எதிரி யாரோ அவனுக்காக ஜெபம் செய். ஒரு கண்ணத்துல அஞ்சா மறு கண்ணத்தை அவனுக்கு காட்டுன்னு சொல்ற. அவனுடைய போதனையை பாருங்க. புதிய நெறி, புதிய வழி அவனுடைய வழி. பழைய வழி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர் தான் அந்த கால சட்டம். ஆனால் ஆண்டவர் பாருங்க பார்ப்பாங்க, உன் எதிரியையும் அன்பு செய். சொல்களே, பழி வாங்குதல் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அப்புறம் அவன் இப்படி கேட்கலாம், அப்போ தப்பு செஞ்சுதான் இருப்பானா? தப்பு செய்யறவனுக்கு பதிலே கிடையாதா? இப்போ தவறுக்கு முடிவு கிடையாதா? அப்போ தீங்கு செய்யறவன் நல்லா வாழ்ந்துட்டு போகலாமா என்று நம்ம இப்படி யோசிப்போம். முதல் வாசகத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வு வாசிக்கிறோம். நாம இஸ்ரேல் அரசன் ஆகாப்பு, அவனோட அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த அந்த தோட்டத்துக்கு உரிமையாளர் நாபோத்துங்கிற ஒரு நபர். அது ஆகாப்புக்கு அந்த தோட்டம் பிடிச்சி போச்சு. நாபோத்தை கூப்பிட்டு, எப்பா அந்த தோட்டம் எனக்கு வேணும், உனக்கு காசு கொடுத்துட்றேன். அப்படி இல்லை, நான் என்ன பண்ண, உனக்கு வேற தோட்டம் கொடுக்குறேன், இது எனக்கு கொடுத்துருன்னு சொல்றாரு ஆகாப்பு. அதுக்கு நாபோத்து சொல்றாரு, இல்லைங்க ஐயா, இது வந்து 3 தலைமுறையாக எனக்கு அது எங்கள் முன்னோர்கள் வச்சிருந்த எனக்கு அந்த இடம், அது நான் யாருக்கும் விற்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் மறுக்கிறாரு. ஆகாப்புக்கு ரொம்ப வருத்தம். நம்ம ராஜா கேட்குறோம் கொடுக்க மாட்டேன்னு வருத்தத்தில் படுத்துக்கிறாரு. ஆகாபு மனைவி இசபெல் வராங்க. ஏன்னா அவருக்கு எந்த வார்த்தை சொல்றதுனா கேட்டேன் கொடுக்கல. அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன். இசபெல் ராணி என்ன பண்ணுறாங்க, ராஜாவின் பேரில் லெட்டர் போடுறாங்க. யாருக்கு? அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷாளுக்கெல்லாம். நாபோத்தை கூப்பிடுங்க, ஒரு மீட்டிங்னு சொல்லி கூப்பிடுங்க, வருவான். எல்லா பெரியவங்களும் சேர்ந்து அவன் மேலே வீண் பழி போடுங்க. என்ன பழி? இவன் வந்து கடவுளுக்கு எதிராக சதி செய்கிறான், கடவுளுக்கு எதிராக பேசுகிறான், அரசருக்கு எதிராகவும் பேசலாம் என்று வீண் பழியை சுமத்தி கலால் அடித்து அவனை கூறிடுங்க என்று சொல்கிறார். இந்த கடிதத்தை நம்ம என்ன பண்ணுறாங்க, ஊர் பெரியவர்கள் நாபோத்தை கொண்டு விடுகிறார்கள்.
தோட்டம் ஈஸியாக ராஜா பேர் வந்துருச்சு. ஆண்டவர் பார்க்குறாரு, என்ன ஒரு அநியாயம், அது அவன் தோட்டம் ஐயாது, அது விற்கிறது விற்காத அவன் விருப்பம். இப்படி ஒரு ஒரு உயிரை கொன்று ஒரு சொத்துக்காக ஒரு உசிரை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எலியாவை அனுப்புகிறார். அது என்ன பண்ணுற பாருங்க பார்ப்போம். ஆகாவு ஒரு அப்பாவியோடைய ரத்த பழிக்கு ஆளாயிட்டேன். அந்த ஊர் மத்தியில் மக்கள் மத்தியில் கல்லால் அடிபட்டு நாபோத் சத்தம் பார்த்தீங்களா? அந்த நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கியது. எலியா சொல்லுவார், ஆகாபு சொல்லுவார், ஆகாபு எந்த இடத்தில் நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கியதோ அதே இடத்திலே உன் ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று ஆண்டவர் சொல்லுவார். எலியா வழியாக சொல்லுவார். அதனால தீமை செய்கிறவர்களை கடவுள் நிச்சயம் பார்த்துக்குவார். பழிக்கு பழிய நம்முடைய வேலை கிடையாது. அதுக்குரிய கணக்கை கடவுள் கேட்பார். இன்னைக்கு முதல் வாசகம் தான் இன்னைக்கு. ஆனால் தீமை செய்கிற வாழ்ந்த அப்புறம் ஒரு காலம் வாழ முடியாது. அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். அவர் வார்த்தை இல்லையா, நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் எப்படி நக்கியதோ அதே இடத்திலே ஆகாபு உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும். கடவுள் சொல்றாரு, கடவுள் விட மாட்டாரு. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ல, நீ பழி வாங்காது, நீ மன்னிக்கும் குணத்தோட இரு, தீர்ப்பு நான் கொடுத்துக்கிறேன் அவனுக்கு. நான் எனவே சகோதரர்களே, இந்த பழி வாங்கும் எண்ணத்தை விட்டொழிப்போம். அன்பு அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளும். திரும்பவும் அதை வாசிக்கலாம், அதை நீதிமொழி வாசிக்கலாம் பாருங்க பார்ப்போம். பகைமை சண்டைகளை எழுப்பிவிடும், தனக்கு இழைத்த தீங்கு அனைத்தையும் அன்பு மன்னித்து மறக்கும். நீதிமொழிகள் 10:12. எனவே சகோதரர்களே, தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் தீமையை நன்மையால் வென்றால் நாம் கடவுளுக்கு உண்மையான பிள்ளைகளாக, உயிருள்ள சாட்சிகளாக உலகத்தில் வாழலாம். மனசதி.